வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கக் கோரி விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு 2 ஆண்டுகளாகியும் தமிழக அரசு அதனை வழங்க முன்வரவில்லை என கூறினார். இடஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்தும் கடிதங்கள் மூலமாக வலியுறுத்தியும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சமூக நீதி விவகாரத்தில் செய்த தவறுகளை திமுக அரசு திருத்திக் கொள்ள வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வன்னியர் இடஒதுக்கீடு கோரி விரைவில் போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் கூறினார். சமூக நீதி சார்ந்த விஷயங்களில் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை திமுக அரசு திருத்திக் கொள்ள வேண்டும். போராட்டம் நடத்தாமலேயே முதல்வர் மு.க. ஸ்டாலின் இடஒதுக்கீடு வழங்குவார் என்று நம்பினோம். இது சம்பந்தமாக நேரில் நான் பார்த்தேன், பல கடிதங்கள் எழுதினேன். அன்புமணி பல முறை சந்தித்தார், அவரும் பல கடிதங்களை எழுதினார். கௌரவ தலைவர் தலைமையிலே போய் பார்த்தார்கள். ஆனாலும் கூட ஒன்று இடஒதுக்கீடு வழங்குவார் என்று நம்பினோம். ஆனால் நம்பிய எங்களை கைவிட்டு விட்டார். பயனேதும் கிடைக்கவில்லை. வன்னியர் இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளோம். மேகதாதுவில் அணை கட்டுவோம் என கர்நாடக அரசு கூறி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைதி காத்து வருவதாகவும் மருத்துவர் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். பீகார், ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ள நிலையில் இனியும் நடுவண் அரசுதான் நடத்த வேண்டும் என காலம் தாழ்த்தாமல் தமிழக அரசே கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று 44 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது, போராடி வருகிறது. அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ள தமிழக அரசு, மத்திய அரசுதான் இந்த கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தட்டி கழிக்கிறது. பீகார், கர்நாடகம், ஒடிஷா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுவிட்டது. தெலுங்கானாவில் விரைவில் நடத்தப்பட உள்ளது. தமிழக அரசு இனியும் தாமதப்படுத்தாமல் நடத்த வேண்டும். தமிழகத்தில் தெருவுக்கு தெரு போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாக கூறிய அவர், காவல்துறையினருக்கு தெரிந்தே கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுவதாகவும் சாடினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று 3வது முறையாக மோடி பிரதமராகி ஆட்சி அமைப்பார் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று 44 ஆண்டுகளாக பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வருகிறது, போராடி வருகிறது. அதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ள தமிழக அரசு, மத்திய அரசுதான் இந்த கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தட்டி கழிக்கிறது. பீகார், கர்நாடகம், ஒடிஷா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுவிட்டது. தெலுங்கானாவில் விரைவில் நடத்தப்பட உள்ளது. தமிழக அரசு இனியும் தாமதப்படுத்தாமல் நடத்த வேண்டும். தமிழகத்தில் தெருவுக்கு தெரு போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாக கூறிய அவர், காவல்துறையினருக்கு தெரிந்தே கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுவதாகவும் சாடினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று 3வது முறையாக மோடி பிரதமராகி ஆட்சி அமைப்பார் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார்.